அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். முதலில் நான் என்னுடைய அருமை தலைவர், எனக்கு ஒன்றென்றால் எந்த தேசத்தில் இருந்தாலும் ஓங்கி குரல் கொடுக்கும் மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்வார்கள். இந்த மூன்றுக்கும் சமமாக இருக்கும் டாக்டர் செல்லக்குமார் அவர்களை வணங்கி அவருக்கு இந்த நேரத்திலே நன்றி சொல்ல மிகவும் கடமைப்பட்டுள்ளேன். அதே போன்று அவருடைய நீண்ட கால விசுவாசின்னு சொல்லலாம், நண்பர்னு சொல்லலாம், எனது மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய இந்த மங்களம் கலைக்கல்லூரி மற்றும் பள்ளி இதனுடைய தாளாளர் மரியாதைக்குரிய ஐயா விக்கரி மோகன் அவர்களுக்கும், கரஸ்பாண்டன்ட் மேடம் அவர்களுக்கும், என்னோடு இந்த நிகழ்ச்சிக்கு முழு ஒத்துழைப்பு தந்த அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த நேரத்திலே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். முக்கியமாக நம்மளுடைய பிரின்சிபால் சாருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஒரு சேர் எடுத்து போட கூட கஷ்டப்படுவாங்க, ஏன்னா பதவி அப்படி. ஆனா என்னோட சேர்ந்து சேர்ல எடுத்து போட்டார் சார். இந்த நேரத்தில் ரொம்ப பெருமையா இருக்கு. அதே போன்றுதான் இங்கே பணிபுரியும் அத்தனை ஆசிரியர் பெருமக்களும் நம்மளை நம்பி ஒரு வேலையை கொடுத்துட்டாங்க, இது நம்ம வீட்டு வேலை, கண்டிப்பா நாம முழு ஒத்துழைப்பு தரணும்னு சொல்லிட்டு எனக்கு முழு ஒத்துழைப்பு தந்தாங்க. உண்மையாவே பெருமையா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. நன்றி என்ற ஒரு வார்த்தை சொல்லி உங்களை நான் தொலைவில் வைக்க விரும்பவில்லை. மீண்டும் மீண்டும் உங்களை தொந்தரவுப்படுத்திக் கொண்டே இருப்பேன் அடுத்தடுத்த படங்களில். அடுத்ததாக இவ்வளவு நேரம் பேசும் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு அமைதியாக இங்கே அமர்ந்திருக்கும் ஸ்டூடெண்ட் மாணவர் செல்வங்களுக்கு நான் இந்த நேரத்தை நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். இங்கே நிறைய பேர் வந்திருக்கீங்க, என்னுடைய நண்பர்கள், என்னுடைய உறவினர்கள். இவர்களுக்கு இந்த நேரத்திலே மிகவும் ஒரு சந்தோஷமா இருக்கு. நான் இழந்த சொந்தங்கள் இங்கே அமர்ந்திருக்கிறது என் முன்னால். அதை பார்க்கின்ற போது மிகவும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னுடைய குடும்பம், அண்ணன், தம்பி எல்லோரும் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். என் தங்கை, என்னுடைய மாப்பிள்ளை எல்லாருமே வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். நீண்ட தூரம் பயணத்தில் இருந்து என்னை காண வந்திருக்கும் என் அன்பு தம்பி முரளி மற்றும் என்னுடைய அண்ணன் சுப்ராஜ் அவர்கள், என்னுடைய நண்பன் ராஜா அவர்கள், அத்தனை பேருக்கு இந்த நேரத்தை நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். நன்றி கூறுகிறேன். அடுத்ததாக இங்கே என்னோடு திரைப்படத்தின் டெக்னீஷியன்கள், கேமராமேன், எடிட்டர், ஆர்டிஸ்ட், இவர்கள் அனைவருமே எனக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. என் அன்பு தம்பி மைக்கேல் அவர்களை வருக வருகென அன்போடு வரவேற்கிறேன். மைக்கேல் மேல வரலாமே. மெய்யூர்ல இருந்து வந்திருக்காரு என் தம்பி, ரொம்ப லேட்டா வந்துட்டாரு. இங்கே இருமுனை திரைப்படத்தின் டெக்னீஷியன்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். என்னோடு இரவும் பகலும் பாராமல் இந்த இருமுனை திரைப்படத்தை நான் பண்ணும்போது இந்த இசையின் நாயகன் என்னுடைய நண்பர், நான் திரும்பிப்பார் படம் பண்ணும்போது என்னுடைய படத்துக்கு சவுண்ட் இன்ஜினியரா ஒர்க் பண்ணாருன்னு நினைக்கிறேன். அப்போ மியூசிக் டைரக்டர் தேவ்குரு, அவரும் என்னோட நண்பர் தான். அப்போ நான் இவருடைய மியூசிக் பார்த்துட்டே இருந்து எனக்கு ரொம்ப பொறாமையா இருந்தது. நல்லா பண்றாரு, இவரை வச்சு ஒரு படம் பண்ணணும், அடுத்தது நம்ம ஜெயிப்போமா
அடுத்து நம்மளால படம் பண்ண முடியுமா, அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தால், படம் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் இருந்தால் கண்டிப்பா என் நண்பர் பாசில் அவர்களை வைத்துத்தான் இந்த திரைப்படத்தை இயக்க வேண்டும். இந்த திரைப்படத்திற்கு அவரைதான் நாம் முக்கியமாக மியூசிக் டைரக்டராக போட வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஏனென்றால் சில பேருக்கு சில விஷயங்கள் சொன்னா அதை 10 முறை போன் பண்ணி கேட்பாங்க, சார் இதை இப்படி பண்ணலாமா, இதை இப்படி செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நண்பர் அப்படி கிடையாது, கற்பூர மாதிரி கப்புன்னு பிடிச்சிப்பாரு. அதனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணும்போதே என் நண்பர்கிட்ட சொன்னேன், நண்பா இந்த படத்தை உங்களை நம்பி கொடுத்துட்டேன், எனக்கு அடிக்கடிக்கு ஃபோன் பண்ணி தொல்லை பண்ணக்கூடாது, நான் உங்களை தொல்லை பண்ண மாட்டேன், படத்தை மொத்தம் முடிச்சுட்டு எனக்கு கால் பண்ணுங்க, ஃபைனல் கரெக்ஷன் ஏதாவது இருந்தால் பார்த்துக்கலாம். ஏன்னா ஃபைனல் கரெக்ஷன் அவர் வைக்கவே மாட்டார், நான் போன படத்திலே பார்த்துட்டேன். அதனால சிறப்பா அருமையா நான் படம் பார்க்கும்போது மனசுக்குள்ள ஒரு வருத்தம் இருந்தது எனக்கு. நான் சொன்னேன் என் நண்பர்கிட்ட, நண்பர் ஏதோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல லைட்டா ஒரு சில இடங்கள்ல எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, இது என்ன பண்ணலாம்னு தெரியல, ஆடியன்ஸ் இதை ஏற்றுப்பாங்களான்றது எனக்கு ஒரு பயமா இருக்கு சார், இதை போங்க சார் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னார். மியூசிக் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் போய் பார்த்தா அந்த குறையே தெரியல. அப்போ என் நண்பர் என்ன சொன்னாருன்னா, எவ்வளவு பெரிய ஒரு ஆக்டர்ஸ் படம் பண்ணாலும், எவ்வளவு பெரிய ஒரு இயக்குனர் படம் பண்ணாலும் சின்ன சின்ன குறைகள் இருக்கதான் செய்யும், அதனால நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க சார், அந்த குறையே இல்லாம நான் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன்னாரு. இன்னைக்கு கதாநாயகனா மேடையில் உட்கார்ந்துருக்காரு. அவருக்கு என்னோட மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். அதே போன்று என்னோடு நடித்த நடிகர்கள் மனசு போடவே மாட்டாங்க, திட்டுவேன் நான், என்னையா பண்ற, ஒழுங்கா நடிக்க தெரியுதா உனக்கு, நடிக்க தெரியாம சான்ஸ் கேட்க வந்துட்டேன்னு சொல்லுவேன். யாரு தெரியுமா, என் நண்பர், என் பிரதர் என் தம்பி தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாரு, உதயா. நான் சொல்லுவேன், என்ன உதயா இப்படி பண்றாரு, அண்ணே பெங்களூர் போறாரு, அந்த வேகத்துல பண்ணிட்டாரு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. எப்படிப்பா அட்ஜஸ்ட் பண்ண முடியும், சீரியலா டக்குன்னு ஓகே ஏதாவது பண்ணலாம் சொல்றதுக்கு, சினிமாப்பா நல்லா பண்ணுவானே, அப்ப நீ வந்துரு உதயான்னு சொல்லுவேன். உதயா என்ன பண்ணுவாருன்னா, அண்ணா இதை வந்துட்டேன்னு சொல்லிட்டு வரவே மாட்டார். நான் படுவோம் பாருங்க, கூட வேற ஏட்டு கேரக்டர் நடித்த என்னுடைய தம்பி இளங்கோ, ஐயோ இவன் சொல்ல தாங்க முடியலன்னு அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா படம் ஃபுல்லா முடிச்சுட்டு அந்த இன்ஸ்பெக்டர் கேரக்டர் நான் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது செம்மையா பண்ணிருந்தீங்க விஜய், வேற லெவல்ல பண்ணிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தில் நடித்த சில நடிகர்கள் இங்க வரல, ஏன்னா எல்லாருக்குமே ஷூட்டிங், சினிமான்றது என்ன நமக்கு தெரியும். நான் எதிர்பார்த்தேன் முக்கியமா வருவாங்க. ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஹைதராபாத்ல இருக்காரு, ஷூட்டிங்ல இருக்காரு. இன்னொருத்தர் கொடைக்கானல் ஷூட்டிங்ல இருக்காரு. முக்கியமான ஆக்டர் அவங்க. ரெண்டாவது இந்த படத்துல நடிச்ச என்னுடைய நண்பர் ஸ்டாலினை பற்றி இந்த இடத்துல சொல்லணும். லேட்டா வந்திருக்காரு, உடல் நலம் சரியில்லையா, எப்பவுமே அப்படிதான் சொல்லுவார், என்ன சொன்னாலும் சரி சார் எனக்கு உடம்பு சரியில்லை சார், கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க சார் அப்படின்னு சொல்லுவார். இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான படம். ஒரு முக்கியமான படம்னா என்ன சொல்றது, ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர். அந்த வில்லனா பண்ணிருக்கிற கேரக்டர் ஒரு வித்தியாசமான கேரக்டர். அந்த வித்தியாசமான கேரக்டர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வித்தியாசமான ஆள் தான் வேணும். அது என்ன பண்ணலாம்னு யோசிச்சு நான் நிறைய பேரை செலக்ட் பண்ணேன், முடியல. என்னடா இதுக்கு இந்த கேரக்டர் அந்த 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 வில்லன் தான் அந்த படத்துடைய கேரக்டர், பண்ண முடியல, நம்ம பண்ணிடலாமா அப்படின்னு யோசிச்சேன். சரி வேண்டாம், ஒரு வித்தியாசம் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நாங்க 2 பேர் ஒரு படம் பண்ணோம் சேர்ந்து. அந்த படம் அடுத்த ரிலீஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். அது ப்ரொடக்ஷன் நம்பர் 2 ப்ரொடக்ஷன் நம்பர் 1 தெரியல, இல்லை சார் ப்ரொடக்ஷன் நம்பர் 2. அந்த படத்துக்கு இன்னும் பேர் வைக்கலன்னு நினைக்கிறேன் சார். அந்த படம் நான் பண்றதுக்காக நானும் சாரும் 2 பேரும் அந்த படம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த படத்துல அவர் ஹீரோ, நான் வில்லன். ஆனா என்னுடைய படத்துல அவர் வில்லன், நான் ஹீரோ. அப்படி சாரிட்ட சொன்னேன், சார் இந்த கேரக்டர் நீங்க பண்ணா சூப்பரா இருக்கும், செம்மையா இருக்கும் சார், எனக்காக கொஞ்சம் பண்ணி கொடுங்களேன் சார். ஆக்சுவலா ஒரு பேசிக்காக பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு எடிட்டர், ஒரு டெக்னீஷியன், அதாவது ஒரு 500 பசங்களுக்கு கலரிஸ்ட்.
கிளாஸ் எடுக்கிறவர் ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல. அப்போ இவருக்கு இந்த கேரக்டர் கொடுத்தா நல்லா பண்ணுவாருன்னு சொல்லிட்டு நான் கேட்ட உடனே, சார் என்ன சார் இது என்ன போயிட்டு அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், இல்லை சார் நீங்கள் பண்ணால் நல்லா இருக்கும் சார், கொஞ்சம் ப்ளீஸ் பண்ணுங்க சார் அப்படின்னு சொன்னேன். அப்போது நான் பண்ணிடுறேன் சார் அப்படின்னு சொன்னார். ஆனால் ஷூட்டிங்கில் பார்த்தீங்க வச்சிங்கன்னா நான் திட்டிகிட்டே இருப்பேன் அவர். சார் கொஞ்சம் நல்லா தான் பண்ணுங்களா சார், என்ன சார் இப்படி பண்ணுறீங்க, எத்தனை சார் நான் என்னால் முடியல சார், நிற்க முடியல சார், ப்ளீஸ் சார்னு சொல்லுவேன். நல்லா பண்ணிடலாம் சார், கோவம்லாம் பட மாட்டார், கூலாக பதில் சொல்லுவார், நல்லா பண்ணிடலாம் சார், பண்ணிடுவேன் சார். அதாவது காலையில் ஒரு 9 o'clock வந்து கேமரா வைக்கிறேன்னு வச்சுங்களேன், சாப்பிட கூட நான் உட்கார மாட்டேன், ஏன்னா டென்ஷன். அவர் உட்காந்துருப்பார் ஜாலியாக. நான் சொல்லுவேன், என்ன சார் உட்காந்துருக்கீங்க சார், முடியல சார், டயர்டாக இருக்கா, நடிக்கிற உனக்கே டயர்டாக இருந்தால் சொல்லிக் கொடுக்குறேன் நான் எப்படி இருப்பேன், ரொம்ப படுத்துறீங்க சார், நானே சொல்லிக் கொடுக்கணும், நானே நடிக்கணும், ரொம்ப கஷ்டம், உட்காரவே முடியாது, ரொம்ப கஷ்டம். ஆனால் அதே மாதிரி தான் நம்ம விஜய் பண்ண மாதிரி தான். சார் வந்து எல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து ஒரு முக்கியமான சீன், அந்த சீனில் பார்த்தீங்கன்னா செம்மையாக பண்ணியிருப்பார், வேற லெவலில் பண்ணியிருப்பார். ஒரு அதை வேற யாருக்காவது கொடுத்துருந்தா அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல, ஏன்னா எல்லாமே பார்த்து நமக்கு பழகி போச்சு. பழைய முகங்கள் இப்படி தான் பண்ணுவாங்க, ஒரு பழைய முகத்தை போட்டோம், ஏற்கனவே நடித்தவங்களை போட்டோம் அப்படின்னா சார் வந்தால் இந்த மாதிரி ஸ்டைலில் பண்ணுவார், சார் வந்தால் இப்படி தான் பண்ணுவாருன்ற மாதிரி ஒரு தாட் நமக்கு இருக்கும். ஆனால் புதுசாக ஒருத்தரை போடும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னு வந்து ஆடியன்ஸ் எதிர்பார்ப்பாங்கன்றதுனால அவருக்கு அந்த கேரக்டர் கொடுக்கும். அந்த கேரக்டர் வந்து மிக சிறப்பாக பண்ணார். அவருக்கு வந்து ஒரு கையால், அவருக்கு ஒரு எடுப்பிடி இருப்பார். அதை வந்து என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து என் தம்பி வேலு வந்து பண்ணார், ரொம்ப சிறப்பாக பண்ணார் வேலு. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏங்க அவரை வில்லனா போட்டுருக்காங்க, அவர் ரொம்ப அழகாக இருப்பார், அவருக்கு நான் வில்லனா போட முடியும், நானே வந்து அவரை பார்த்தா ஹீரோ மாதிரி இருப்பார், இதெல்லாம் சரியில்லைங்க அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி எல்லா நிகழ்ச்சி என்னை காண இவ்வளவு தொலைவு ராணிப்பேட்டையிலிருந்து வந்திருக்கும் என் அன்புக்குரிய அண்ணன் நற்குமரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ப்ளீஸ் ஸ்டேஜ் அண்ணா. என்னுடைய நீண்ட கால 20-25 கால நட்பு, மறக்க முடியாத சொந்தம். தம்பிக்கு ஒண்ணுன்னா நேரம் வீட்டை வந்து நிற்பார், கார் எடுத்து, என்னடா பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி ஒரு அண்ணன். இது போன்று வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து இங்கே நிறைய விஷயங்கள் நான் சொல்லணும். டெக்னீஷியன்லாம் அந்த மாதிரி பண்ணாங்க. மரியாதைக்குரிய அண்ணன் குபேந்திரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அண்ணா வாங்க. அப்படி டெக்னீஷியன்கள் வந்து ஒவ்வொருத்தரும், தம்பி மதன் அவர்களை வருகன்னு வரவேற்கிறேன். லேட்டாக வரீங்க போல இருக்கு எல்லாரும். ஓகே தான். அப்போ இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய இடத்துல வந்து ஒரு முக்கியமான கேரக்டர், ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் அவர் தான் அந்த படத்துக்கு ஹீரோவே அவர் தான் வச்சுங்களேன். போலீஸ்காரன் எதை கேட்டாலும் அவருக்கு தான் கேட்பாரு, இன்ஸ்பெக்டர் எது கேட்டாலும் அவருக்கு தான் கேட்பாரு, எஸ்ஐ எது கேட்டாலும் அவருக்கு தான் கேட்கணும், ஏன்னா அவருக்கு தான் எல்லாமே தெரியுமா. திருடன் யாரு, முள்ள மாதிரி யாரு, கேப் மாதிரி யாரு, இதுதான் வேலை அவருக்கு. அந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு கேரக்டர்ல சிறப்பாக நடிச்சு கொடுத்தாரு. அதாவது அந்த யூனிஃபார்ம் அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இவர் உண்மையாவே வந்து ஒரு ஏட்டு தான் போல இருக்கு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருந்தாரு. நல்லா சிறப்பாக பண்ணி கொடுத்தாரு. என் தம்பி இளங்கோவை இந்த நேரத்திலே நான் வாழ்த்த கடமைப்பட்டுள்ளேன். எனக்கு நிறைய ஹெல்ப் வேறு பண்ணார். ஒரு கடைசியா ஒரு ஃபைட்டு, அந்த ஃபைட் எடுக்கிறதுக்கு இடம் கிடைக்கல, ரொம்ப கஷ்டம். தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே கிடைக்கல, என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்போ தம்பிக்கு ஃபோன் பண்ணேன், தம்பி ஃபைட் எடுக்க இடம் கிடைக்கலையப்பா, என்னன்னா எந்த மாதிரி இடம் வேணும், கீழே விழுந்தா ஆணி உடம்புல குத்தணும், அந்த மாதிரி இடம் சொல்லுங்கன்னு சொன்னேன். நான் ஒரு பேச்சுக்கு சொன்னா உண்மையாவே வந்து கீழே விழுந்தா ஆணி குத்துற மாதிரி வந்து இடத்த கட்டிட்டாரு. இது நைட் ஷூட், லாஸ்ட் கிளைமேக்ஸ். அப்ப பாத்தீங்கன்னா அப்பதான் என் தம்பி உதயா வந்து என் கூட கடைசி வரைக்கும் இருந்தாரு. அப்பா வந்துட்டான்ப்பா என் தம்பி, அப்ப வந்து ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட உடம்புல வந்து பாத்தீங்கன்னா 18 இடத்துல துரும்பு பிடிச்ச கம்பி, ஆணி, இதெல்லாம் வந்து என்னுடைய உடம்பு ஃபுல்லா ஏறிடுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஃபைட்டு, நைட் டைம், ஃபுல்லா ஸ்டாப் கம்பெனி. மறுநாள் காலையில ஹாஸ்பிட்டலுக்கு போனா டாக்டர் வந்து, நான் வீட்டில் சொல்லவே இல்லை, சொன்ன திட்டுவாங்க, டாக்டர் கிட்ட போனா செப்டிக் ஆயிடுங்க, சத்துக்கிட்டு போயிட்டு போற அப்படின்னு சொல்லிட்டு 3 இன்ஜெக்ஷன் போட்டாங்க. போட்டு அதை கொரடா எடுத்து லைட்டா எடுத்து இழுத்து
எடுத்துட்டாங்க. ஆனால் அது ரொம்ப வலியாக இருந்தது, வேதனையாக இருந்தது. ஆனால் அது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அப்படி வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து எனக்காக நிறைய வந்து சப்போர்ட் பண்ணாங்க. உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மற்ற எல்லா விதங்களிலும் எனக்கு சப்போர்ட் செய்த என் தம்பி உதயா அவர்களையும் என் மரியாதைக்குரிய சகோதரர் விஜய் அவர்களையும் இந்த நேரத்தில் நான் மறக்கவும் முடியாது. அதை இந்த இடத்துல நான் சொல்லலை அப்படின்னா வேற எந்த இடத்துலையும் எனக்கு அந்த சான்ஸ் கிடைக்காது. உதவி செய்தவர்களை உயிரிழந்த வரை மறக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தம்பி நான் சொல்ல தப்பா நினைச்சுக்காத, ஏன்னா இந்த இடத்துல நான் சொல்லிதான் ஆகுன்னு அதனால சொன்னேன். அதே போன்று இந்த படத்திலே ஒரு அருமையான சாங் எழுதிய என்னுடைய அன்பு சகோதரர் பவித்ரன் மியூசிக் டைரக்டர் சொல்றாரு, சார் இவர் சூப்பரா எழுதுறாரு சார் சாங்கு, ஏற்கனவே ஏதாவது எழுதியிருக்காரான்னு கேட்டேன். நானே எழுதாத ஒரு ஓவியம், நீ எழுதாத ஒரு ஓவியம் காட்டுறியா யாருன்னு கேட்டேன். பேர் பவித்ரன் சார், பேரே பவித்திரமா இருக்கு, ஓகே எழுத சொல்லுங்கன்னு சொல்லிட்டேன். அவர் ஏதோ எழுதினாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் எழுதுறது கரெக்ஷன் பண்ணல, டைரக்டா சாங் தான். நேரம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டுடியோக்கு போறோம், போகும்போது அங்கதான் கரெக்ஷன் நடக்குது. சார் ஒரு வாட்டி கரெக்ஷன் பார்த்துருக்கலாம்ல சார் சொல்லிட்டு பவித்ரன் சார் சொல்றாரு. நான் சொன்னேன், வாசில் என் நண்பர் மேல் வந்து மிகப்பெரிய நம்பிக்கை, அதனால கரெக்ஷனே கிடையாது, ஸ்ட்ரெயிட்டா பாட்டு. எனக்கு சுச்சுவேஷன் என்ன, என்னுடைய இந்த படத்தினுடைய சுச்சுவேஷன் என்ன, இந்த படத்துல எந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க, அவங்களுக்கு அடுத்தது என்ன நடக்க போகுதுன்றது இந்த பாட்டுல நீங்க சொல்லணும், எழுதுங்கன்னு சொன்னா கரெக்டா மிக அருமையா எழுதினார். அந்த சாங்கை வந்து கேட்ட உடனே இந்த படத்தினுடைய பாடல்களை பெற்று இன்று அதை ரிலீஸ் செய்ய இருக்கும் ராக் மியூசிக்கு வந்து மிகப்பெரிய நான் கடமைப்பட்டுள்ளேன். மிகப்பெரிய கம்பெனி ராக் மியூசிக் இந்த சின்ன ஒரு டைரக்டருடைய படத்தை அவங்க வாங்கியிருக்காங்கன்னா அது ரொம்ப சந்தோஷம், பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதுவே வந்து ஏதோ ஜெயிச்சிட்டும் போல ஒரு ஃபீல். நிறைய பேர் சொன்னாங்க, திரும்பி பாடல ஜெயிச்சியா, அடுத்தது படம் பண்ணுவானா, காலி முடிஞ்சது கதை. அதே வேலை நான் சொந்தக்காரர்களாம் நிறைய சொந்தங்கள் நிறைய நண்பர்கள் வந்து எனக்கு சொன்னாங்க, ஏன்பா கையில பணம் வச்சுட்டு 7 கோடி 8 கோடி கொடுத்து பணம் எடுக்கிற, தோத்துருவேன்னாங்க. வாழ்க்கையில் நான் கஷ்டப்பட்டு மேலுக்கு வந்துடுறேன், தோத்ததா சரித்திரமே கிடையாது, நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையோட என்னுடைய அத்தனை நண்பர்களுடைய ஒரு சப்போர்ட்டோட தான் அந்த படத்தை நான் இறங்கினேன். அப்போ வந்து எங்க அண்ணன் இப்ராஹிம், நான் படம் பண்ணும்போது வந்து நான் அவர்கிட்ட பேசுவேன், நற்புமரன் ஊர்ல இருப்பாரு, அவர்கிட்ட சொல்ல முடியாது. அப்போ அண்ணங்கிட்ட சொல்லுவேன் வந்துட்டு, அண்ணே என்ன பண்றதுனே தெரியலண்ணே, எல்லா பணமும் காலி ஆயிடுச்சுண்ணே, கடனும் வாங்க முடியாது, எவனும் கடன் எல்லாம் கொடுக்க மாட்டான் போல இருக்கு, கேட்ட சினிமாக்காரனா கடனே கொடுக்க மாட்டான்னு சொல்றான், ஓடிடுவான்னு சொல்லிட்டு என்ன பண்ணலான்னு தெரியலண்ணே. அவர் என்ன சொல்லுவார் தெரியுங்களா, ஒரே வார்த்தை தான், நீ ஜெயிச்சிருவ தம்பி. ஜெயிச்சிருவனா, நான் பணம் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றேன், நீங்க ஜெயிச்சிருவீங்கன்னு சொல்றீங்க, பணமே ரிலீஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து எனக்கு அமைஞ்சு போச்சு. மிகப்பெரிய ஒரு விபத்து, படம் ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு விபத்து, கை 2 துண்டா போயிடுச்சு, அவ்வளவுதான், வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. கடைசி நாள் ஷூட்டு, காசு இல்லை, நான் கையில வச்சிருந்த என்னுடைய வண்டியை கொண்டு போய் வித்துட்டேன். 6 மணிக்கு நான் வந்து செட்டில்மெண்ட் பண்ணணும் பணத்தை, 5 மணிக்கு வந்து சிவா கார்ஸ் கொளத்தூர்ல இருக்கு, அந்த கார் கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி, சார் என்னுடைய வண்டியை எடுத்துக்கோங்க சார், எனக்கு எவ்வளவு போதோ தெரியாது, ஆனா எனக்கு ஒரு 5 லட்சம் மட்டும் கொடுங்க சார்னு சொன்னேன். ஏன்னு கசக்கவா செய்யும். உடனே அவர் ஓகே சார் வண்டி அனுப்புங்க சார், வண்டி நாளைக்கு காலைல கொடுங்க சார், பணத்துக்கு உடனே போட்டார். ஏன்னா கௌரவ பிரச்சனை, ஷூட்டிங் முடிச்ச உடனே பணம் கொடுக்கலன்னா நம்மளை வந்து ஒரு மாதிரியா பேசுவாங்க, இவன்லாம் படம் எடுக்க வந்துட்டான் எதுக்கு வந்தான்னு தெரியலன்னு சொல்லுவாங்க. அதனால அந்த வண்டியை கொடுத்துட்டு படம் பண்ணி கை உடஞ்சி போச்சு, ஹாஸ்பிட்டல் அப்போலோ ஹாஸ்பிட்டல் அட்மிட்டு, 20 நாள் கழிச்சு வீட்டுக்கு வரேன். என் கூட பொண்ணு தங்கச்சி அவள் தான் என்னை பார்த்துக்கினா, வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க, என் தங்கச்சி மட்டும் தான் என்னை பார்த்துப்பா. அப்படி ஒரு கால சூழ்நிலைகள், அதையெல்லாம் கடந்து படம் ரிலீஸுக்காக வருது, படம் ரிலீஸ் பண்ணணும். அந்த நேரத்தில் எனக்கு மிகப்பெரிய உதவி செய்தவர் என்னுடைய நண்பர், இன்னைக்கு டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்காரு, சிவானி ஸ்டுடியோ செந்தில் அவர்கள் மிகப்பெரிய உதவி செஞ்சார் எனக்கு. செந்தில வந்து லைஃப்ல வந்து நான் மறக்கவே முடியாது, அந்த மாதிரியான ஒரு உதவி எனக்கு வந்து அவர் செஞ்சாரு. அதுக்கப்புறமா
அந்த மாதிரியான ஒரு உதவி வந்து எனக்கு செஞ்சார். அவரெல்லாம் இந்த நேரத்தில் நான் மறக்க முடியாது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆகும்போது சார் இத்தனை சோதனைகளையும் கடந்து நம்ம வந்துட்டுமே அப்படின்னு சொல்லி என்னுடைய நண்பர்கள் மீடியா இப்போ வந்திருக்காங்க எல்லாருமே லைஃப்ல மறக்க முடியாத நண்பர்கள். அவங்க மீடியா மட்டும் கிடையாது, என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய நண்பர்கள், என்னை காப்பாற்றின கடவுள் அவங்க தான். அவங்க தான் சப்போர்ட் பண்ணாங்க. ஆனா கவலைப்படாதீங்கன்னா என்ன நேருக்கு வெற்றி தோல்வி சகஜம் நாங்கள் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு படம் வந்து ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே தேர்ட் டே சென்னையில் வந்து ஓரளவுக்கு ஒரு சில தேட்டர் எடுத்துட்டாங்க. ஏன்னா சரியான மழை, வரலாறு காணாத மழை. அனைத்து படங்களும் கேன்சல். நம்ம படம் மட்டும் கிடையாது, எல்லா படமே கேன்சல். நேராக வந்து எனக்கு பிடிச்ச கோயிலுக்கு போய் உட்காந்துட்டேன். சாமியார போயிடணும், ஏன்னா அவதான் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, நீ நம்ம கடங்காரம் தான் சொல்லிட்டு நான் வணங்கும் கடவுள் என்னை காப்பாற்றினார். என்னுடைய திரைப்படம் 25 நாட்கள் வெற்றிகரமாக தியேட்டரில் ஓடிச்சு. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு சொல்லுவாங்க. நான் ஜெயிச்சேன், ரொம்ப பெருமையா இருந்தது. நான் நிறைய விஷயங்கள் இழந்தேன், அது மறுபடியும் எனக்கு கிடைக்கும்னு தெரியும். அந்த சொந்தங்கள் இங்கே உட்காந்துருக்காங்க. அப்படி வந்து ஒவ்வொரு விஷயமும் வந்து நான் ஏதாவது வந்து இந்த நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் தான். எப்போவுமே வந்து கடைசி பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வந்து படிப்போமோ படிக்க மாட்டோமோ, நம்ம வந்து சக்ஸஸ் ஆக மாட்டோமோலாம் கிடையாது. நல்ல ஆசிரியர்கள் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் எந்த பெஞ்சில் உட்கார்ந்தாலும் ஜெயிப்பீங்க. உங்களுடைய உணர்வுகளும் கடமைகளும் நாம் அடுத்தது என்ன செய்யணுன்ற எண்ணங்களும் உங்களுக்கு இருக்கணும். திரைப்படம் என்பது ஒரு பகுதி. அதற்கு பிறகு நிறைய விஷயங்கள் நீங்கள் சாதிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அதுதான் நீங்கள் செய்யணும். முக்கியமா வந்து இந்த படத்துடைய கதாநாயகி திரு சஜினி பாண்டியன் அவர்களை பற்றி நான் இந்த இடத்துல வந்து சொல்லணும். அவங்க சொல்றாங்க ஏற்கனவே எங்க சந்திச்சாங்க எப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நான் போயிட்டு சொன்னேன், மேடம் நம்ம ஒரு படம் பண்றோம், அந்த படத்தை நீங்க நடிக்கிறீங்க. என்ன சார் நடிக்க போறேன் நான்? நீங்க தான் மேடம் ஹீரோயினி. என்னது ஹீரோயின்? என்ன சொல்றீங்க? ஆமா மேடம் நீங்க தான் ஹீரோயின். எனக்கு நடிக்க அந்த அளவுக்கு வரல. அவங்க பிச்சு எடுத்துட்டாங்க. நீங்க தியேட்டர்ல பார்த்தா தெரியும், சரியா பண்ணியிருப்பாங்க. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள என்ன எப்படி வந்து அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கணும், எந்த மாதிரி வந்து கணவர்கள் வந்து இந்த படத்துடைய கதையே என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு சம்பாதிக்காத ஒரு புருஷனை மனைவி எப்படி நடத்துறாங்க, ஒரு புருஷன் சம்பாதிச்சா அந்த மனைவி எப்படி நடத்துறான், இதுதான் கதையினுடைய கரு. அப்படி ஒரு அது இவங்களுக்காகவே வந்து அந்த கதையை எழுதணும்ன்றது வந்து எனக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா அப்படி பண்ணியிருக்காங்க, சூப்பரா பண்ணியிருக்காங்க, அருமையா பண்ணியிருக்காங்க. இந்த நேரத்தில் வந்து சஜினி அவர்களுக்கு வந்து நான் நன்றி சொல்லவும் வாழ்த்துக்கள் கூறவும் சந்தோஷமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது போன்று இங்கே அமர்ந்திருக்கும் என் அருமைக்குரிய அண்ணன் லயன் ரமேஷ் அவர்களை இந்த நேரத்திலே நான் மறக்கவும் கூடாது. ஏன்னா நிறைய எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அவர் சொன்னார் இல்லை, நான் வந்து ஆடியோ லான்ச்சுக்கு போன டைம் கூப்பிட்டாரு, நான் வரவில்லை என்றாலும் அவர் மனதிலே நான் இருப்பேன். ஒரே போன் தான், ஒரு ரிங்கு இல்லை 2வது ரிங்கு தான் ஆகும். 2வது ரிங்லேயே போன் எடுத்துருவாரு. எடுத்து என்ன கிரி என்ன போன் பண்ணிருக்கீங்கன்னு கேட்பாரு. அப்படி சப்போஸ் அவர் போன் எடுக்கல வச்சுக்கீங்களேன், அவர் போன் பண்ணுவாரு. ஆனால் ரொம்ப பிடிக்கும். அவர் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா சொல்லுவார் தெரியுங்களா? என்னப்பா, என்ன தம்பி, சாரி கோச்சிக்காத, நான் வந்து கொஞ்சம் வேலையா இருந்தேன், போன் அங்கே வச்சுட்டு போயிட்டேன். ஏன்னா அவர் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, ஆனால் இருந்தாலும் அந்த வார்த்தையை வந்து அவர் சொல்லுவார். அதனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ணன் அவர்கள் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்குது எனக்கு பெருமை. என் அக்கா ரங்கநாயகி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். முக்கியமா வந்து என்னுடைய நண்பர் எடுப்பா என்னுடைய நண்பர் சின்னத்திரை நடிகரும் நிறைய இடங்களுக்கு வந்து சீஃப் கெஸ்டா கூப்பிடுவாங்க. நண்பர் போக மாட்டார். பார்க்கலாம் சார், டேட் இல்லை, ஷூட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பிடிச்ச இடங்களுக்கு மட்டும்தான் போவார். நாங்கள் 2 பேரும் பேசும்போது ஒரு டைம்ல வந்து, சார் என்னுடைய அடுத்த படம் நீங்க நடிக்கிறீங்களா சார் நான் கேட்டேன். ஆனா இப்ப சொன்னார் இல்லைங்களா, நடிக்கிறேன்னு சொன்னாரு, ஆனா அடுத்த படம் எனக்கு கூப்பிடலன்னு சொன்னாரு. இந்த மூஞ்சியை பாருங்க, கூப்பிடுற மாதிரி இருக்கா? அது மொத்தம் படம் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரியான ஒரு படம். இவரு வந்து சும்மா வேற மாதிரி இருக்காரு, கலரா தக்காளி படம் மாதிரி இருக்காரு. நம்ம கருப்பா அப்படி இருந்தாதான் இந்த படமே ஓடும்.
நான் இவருக்கு மேக்கப் போடுறதுக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ண போல இருக்கு, கருப்பாக்குறதுக்கு. அதனாலதான் அவர் கூப்பிடல. ஆனா அடுத்தது நான் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான படம், பிப்ரவரி மாசம் வந்து ஷூட் ஸ்டார்ட் பண்றேன் சிவகாசியில, 36 நாள் ஷூட்டிங். அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான கேரக்டர்ஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான கேரக்டர் வந்து அன்பு பிரதர் வந்து வெங்கட் வந்து பண்றாரு. அதை இந்த நேரத்தில் நான் இங்க பதிவு பண்றேன். சொல்லிட்டேன் பிரதர் மீடியா முன்னாடி. நல்லா வந்து ஒரு அருமையான நண்பர். நான் நேற்று தான் ஃபோன் பண்ணேன். லொக்கேஷன், அதாவது லொக்கேஷன் ஷேர் பண்ணிட்டேன், எல்லாமே பண்ணிட்டேன். நான் ஃபோனே பண்ணல. ஃபோனே பண்ணாம திடீர்னு நேற்று ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணி, நண்பா நாளைக்கு ஆடியோ லான்ச் இருக்கு. அண்ணா சார், யார் சார் அந்த சீஃப் கெஸ்ட்டு? சீஃப் கெஸ்டா? நீங்க தான் சீஃப் கெஸ்ட். இங்கே வந்து நலிந்தவன், நொலிந்தவன், நொந்தவன் 2 படங்கள் 3 படங்கள் செஞ்சுட்டு இன்னைக்கு வந்து வெற்றியை நோக்கி போராடுபவன் மட்டுமே இங்கே சீஃப் கெஸ்ட். மேடை கிடைக்காமல் பல பேர் வந்து இங்க வந்து ரொம்ப போராடுறாங்க, கடுமையாக போராட்டம். எத்தனை போராட்டங்கள் இருந்தாலும் அவர்களுக்கு பேச ஒரு மேடை கிடைப்பதில்லை. எனக்கு சொன்னாங்க நிறைய பேர், ஜெயிப்பீங்களா சார், இப்படி கூப்பிடுறீங்களா சார். கடவுள் முடிவு பண்ணணும், ஜெயிப்பமா தோப்பமான்றது மனுஷன் முடிவு பண்றது கிடையாது. அதனால கண்டிப்பா நீங்க எல்லாரும் வரணும் சார். சொன்ன உடனே என் நண்பர் சொன்ன ஒரே வார்த்தை, லொக்கேஷன் ஷேர் பண்ணுங்க சார், நான் நாளைக்கு வந்துடுன்னு சொன்னாரு. வருவாரான்னு யோசிச்சுட்டே இருந்தேன், நண்பர் வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா காலையிலேயே வந்து எங்க அண்ணனுக்கும் அவருக்கும் தான் ஃபோன் பண்ணேன். 2 பேருமே வந்துட்டாங்க. அவர் லேட்டா வந்தாரு, தூக்க வந்துட்டாரு, கரெக்டா கன் மாதிரி வந்துட்டாரு. அப்படி இந்த படத்துடைய வரலாறுகள் நிறைய. ஆனா இந்த படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய வந்து கடைசியா நான் நன்றி சொல்ல வேண்டியவர் யார் அப்படின்னா, என்னுடைய அண்ணன் திரு ஸ்ரீராம் அவர்களுக்கு. நான் வந்து ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்லி ஒரு 15 வருஷமா போராடுறேன். என்னால முடியல. போகணும்னு நினைப்பேன், ஆனா போக மாட்டேன். ஏன்னா அந்த இடத்துக்கு போயிட்டு வரும்போது நான் சந்தோஷமா இருந்தேன். அந்த இடத்துக்கு போகவே முடியல. என்ன காரணம்னு எனக்கு தெரியல. போகணும்னு நினைப்பேன், அதுக்காக ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காது. அது வந்து அப்படியே நகர்ந்து போயிட்டே இருக்கும். உடனே அவர் எனக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணார். அவரே ஃபோன் பண்ணார், சார் நான் ஒரு இடத்துக்கு போகிறேன் சார், நான் உங்களுக்கு ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணிட்டேன், உங்களை ஆதார் கார்டு அனுப்புங்க சார்னாரு. சரி அண்ணன் கேட்குறாருன்னு சொல்லிட்டு நானும் எதுவும் கேட்காம ஆதார் கார்டு அனுப்பிட்டேன். அண்ணன் கேட்டால் எதுக்கு ஆதார் கார்டு, ஏன்னு கேட்கக்கூடாது. ஏன்னா மிகப்பெரிய ஒரு முக்கிய பிரமுகர் அவர், தமிழ்நாடு ஃபுல்லாக தெரியக்கூடிய ஒரு மனிதர். கேட்ட உடனே நானும் அனுப்பிட்டேன். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எனக்கு வந்து மெசேஜ் வருது, ஆன்லைனில் புக் பண்ணியாச்சு டிக்கெட்டு, இத்தனாம் தேதி போகிறோம், ரெடி ஆகிடுங்கன்னு சொல்லிட்டாரு. ஆனால் ஷூட்டிங்க அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல வாங்க. ஏன்னா இப்போ அந்த இடத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா ரொம்ப சந்தோஷமா மன மகிழ்ச்சியோட நான் சந்தோஷமா இருக்கேன். அது காரணம் வந்து அண்ணனும் என்னுடைய நண்பர்கள் ஆர்எஸ் மணி, அண்ணன் லோகன், என்னுடைய நண்பர் ரமேஷ், இவர்கள் தான். Good evening, எல்லாருக்கும். First of all, I have to thank this college, Mangalam Arts and Science College, the professors, students, எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ் ஆக்சுவலாக. அண்ட் இந்த செலிப்ரேஷனோட கதாநாயகர்கள், இசையமைப்பாளர், சிங்கர்ஸ் அண்ட் டான்ஸ் மாஸ்டர் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் த என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ டீம் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இங்கே வந்ததுக்கு. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஹானரிங் மீ. ஐ எம் வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஆக்சுவலாக. இங்கே வந்திருக்கிற எல்லா விவிஐபிஸ்க்கும் சீஃப் கெஸ்ட்டும் ரொம்ப தேங்க்ஸ் இந்த செலிப்ரேஷனில் கலந்துக்கிறதுக்கு. அண்ட் இந்த படம் நான் இதுக்கு முன்னாடி திரும்பிப்பார் கிரி சாரோட பண்ணியிருக்கேன். அதில் வித்யா பிரதீப்போட ஃப்ரெண்ட் ரோல் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக அப்போ தான் முதல்ல கிரி சார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அவர் அப்போ தான் முதல்ல இன்ட்ரடக்ஷன் எனக்கு கிரி சார் ஒரு ப்ரொடியூசராக இன்ட்ரடியூஸ் ஆனார். அப்புறம் என்னோட டைரக்டர் கிட்ட கேட்டேன், இவர்கிட்டே கேட்டேன், நீங்கள் ப்ரொடியூசர் தானா, நிறைய படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்களா? இல்லை எனக்கு இந்த ப்ரொடியூசர் இதே வந்து புதுசு, நான் ஒரு டாக்டர் அப்படின்னாரு. ஓ சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு, பரவாயில்லையே ஒரு டாக்டராக இருந்து இதில் இவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருந்தது. சரி ஒரு டாக்டரே இந்த மூவி ஃபீல்டில் வராரு அப்படின்னு. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு 2 இயர்ஸ் கேப் விட்டு திடீர்னு ஒரு நாள் கால் வந்தது.
பார்த்தா உங்க வீட்டுக்கு வரேன், எனக்கு பேசணும் உங்ககிட்ட. வாங்க சரி எப்போ வேணா வாங்க அப்படின்னோம். வந்து உட்கார்ந்த உடனே அடுத்த படம் பண்ணலாம் அப்படின்னாரு. சரிங்க சார் அப்படின்னு சொன்னோம். அப்புறம் யாரு டைரக்டர் அப்படின்னா, நான் தான் மேடம் டைரக்டர் அப்படின்னாரு. என்ன சார் சொல்றீங்க, ப்ரொடியூசரா தான் உங்களை பார்த்தோம், இன்னும் மறுபடியும் அப்படின்னா, இல்லை மேடம் கத்துக்கிட்டேன், நானே டைரக்டர் அப்படின்னாரு. அதெல்லாம் பெரிய விஷயம். சரி அடுத்த படத்துல சொல்ல முடியாது, மியூசிக் டைரக்டர்ஸ் அதுக்கப்புறம் டான்சர்ஸ் எல்லாம் இருக்க மாட்டாங்க போல இருக்கு. எல்லாரையும் பார்த்தா அந்த படத்துல ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் கிரி சார், மறுபடியும் இன்னொரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படிங்க. படிப்பு மட்டும் பத்தாது, உங்களோட என்ன படிக்கிறீங்களோ அதுக்கு ஸ்கில்ஸ் வளர்த்துக்குங்க. நிறைய ப்ரொஃபஸர்ஸோட இன்ட்ராக்ட் பண்ண பழகுங்க, அவங்களோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஸோ காலேஜ் டேஸ்ன்றதுலாம் ரொம்ப அழகான ஒரு விஷயம், நாங்கள்லாம் இப்போ ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அதனால நிறைய ப்ரொஃபஸர்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த சிறப்பு நிகழ்ச்சியை காண வந்திருக்கும் என் அன்பு உள்ளங்களுக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சியை அழகாக தொகுத்து வந்திருக்கும் கல்லூரி மாணவிகளுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இங்கே வந்திருக்கும் பத்திரிகையாளர் அனைவருக்கும் என் வணக்கத்தையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திரைப்படம் சினிமா அப்படின்னா எல்லாரும் ஒரு கனவு தான், அதை கால் மேல காலை ஆடிட்டே போடுற கனவு. ஆனா எல்லாருக்குமே அது பலிக்காது. கோடி ரூபாய் ஒருத்தன் கொட்டி கொட்டி வச்சிருப்பான், அவனுக்கு பலிக்காது. ஆனா அதை இருமுனை, ஒரு முனையில போட்டுக்கிறதுக்கே பெரிய பாடு. இருமுனை அந்த படம் எப்படி வரும் அப்படிங்கிறது தான். அது மும்முனை போட்டியில வந்தா நல்லா இருக்கும். இந்த அரசியல்ல மாதிரி இருமுனை போட்டி, மும்முனை போட்டி, நான்முனை போட்டி மாதிரி நம்ம அன்பு நண்பர் கிரியோட படம் எந்த முனை போட்டியில வருதுன்னு ஒரு எதிர்பார்ப்போடு அனைவரும் காத்திருக்கிறோம். உண்மையிலேயே சகோதரி கதாநாயகியா நடித்திருக்க என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். அவங்க வடநாடா தமிழ்நாடான்னு தெரியல, இருமுனை கலந்து இருக்கிற ஒரு தென்னாடு போலதான் தெரியுது. வாழ்த்துக்கள் அவர்களுக்கு. மேல் நம்ம தமிழ்நாட்டுல நிறைய என்னம்மா தமிழா பாருங்க, அதாவது தமிழ் கலாச்சாரத்திலையும் தமிழ் பெண்கள் வரது ரொம்ப கஷ்டம். ஒரு காலத்துல இருந்து எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா, மலையாளத்துல இருந்து ஆந்திரால இருந்து பெண்கள் தமிழ் பெயர் கொண்டு வச்சு தான் நடிக்க வச்சாங்க. கிரிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா என்னுடைய திரைப்படத்திலேயே நான் தமிழ் பெண்களுக்கு தேடி பார்த்தா கிடைக்கல. அது மாதிரி தமிழ் தெரிஞ்ச பெண்களை வச்சு, அதனால கிரிக்கு என்னுடைய மனமார நண்பர் கிரிக்கு என்னுடைய மனமார வாழ்த்துக்கள். என்ன காரணம் அப்படின்னா, தமிழ் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்த கதாநாயகி அவர்கள். மேலும் நிறைய திரைப்படம் வரணும். இசையமைப்பாளரை பத்தி சொல்லணும்னா உண்மையிலே அவரு ஒரே ஒரு இதுதான் கேட்டேன், நல்லா அவர் பண்ணியிருந்தாங்க. நான் வந்த உடனே யார் இசையமைப்பு பார்த்தா, அவர் இசையமைப்புல மாதிரி நம்மளால சின்ன பையன் மாதிரி, காலேஜ் பையன் மாதிரி இருக்காரு. என்னுடைய உண்மையிலேயே அவர் பார்த்தா அவரும் நார்த் இந்தியன் மாதிரி அந்தந்த எங்க இருந்து எல்லாரையும் தமிழ் மக்களையும் இவங்களை பண்றாங்க. நம்மளோட கலாச்சாரம் அப்படி மாறிட்டே இருக்கு. மேடையில் இருக்கும் அனைத்து நண்பர்களும் எல்லாருமே பாத்தீங்கன்னா, நீங்க சினிமா மேடை அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சவங்களா தான் இருப்பாங்க. இந்த மேடையில் இருக்கிறவங்க நாளைக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. அப்படிங்கிறது தான் இந்த மேடைக்கு ஒரு பலம். எனவே இந்த திரைப்படம் ஒரு வெற்றி படமா மாறணும், நல்ல வரணும். இதுல உழைத்த அனைத்து நல்வுள்ளங்களுக்கும், டெக்னீஷியன், பின்னாடி இருக்க தயாரிப்பாளர், இசையமைப்பாளர் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களையும் வணக்கத்துக்கு தெரிவித்துக் கொண்டு இது வெற்றி பெற என்னுடைய உரையை முடித்துக்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். ரொம்ப சந்தோஷமான மேடையா இருக்கு. ரொம்ப டிஃப்ரெண்டான மேடை. ஏன்னா வழக்கமா சினிமா ஆடியோ ரிலீஸ் எல்லாமே சாலிகிராமம், வடபழனி இது மாதிரி ஏரியாவில் தான் நடக்கும். இங்கே முதல் முறையாக ஒரு கல்லூரி நடக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கிரி சார் பல திறமைகளை உள்ளவராக இருக்காரு. அவரே பாடல் எழுதியிருக்காரு, கதை எழுதியிருக்காரு, இயக்கியிருக்காரு, படத்தை தயாரிக்கவும் செஞ்சிருக்காரு. இது மிகப்பெரிய விஷயம். ஏன்னா சினிமாவில் ஒரு டிபார்ட்மெண்ட் ஹேண்டில் பண்றது மிகப்பெரிய விஷயம். அதை பல டிபார்ட்மெண்ட்ல ஹேண்டில் பண்றது ரொம்ப சிரமம். இந்த இருமுனை படம் பல முனைகளையும் ஆடியன்ஸை கொண்டு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கணும் வாழ்த்துறேன். ஆக்சுவலா இந்த மேடை ஸ்பெஷலான மேடைக்கு நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இங்க கல்லூரி சார்ந்த டீச்சர்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேர் இருக்கீங்க. நீங்க ஒரு டிபார்ட்மெண்ட்ல இப்போ கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அந்த படிப்பு சம்பந்தமா உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஃபியூச்சர்ல பெரிய பெரிய ஆளுங்களாம் ஆகலாம். ஒருவேளை அதுல உங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லாம வேற ஏதாவது டிபார்ட்மெண்ட்ல வேலைக்கு போகணும்னு தோணுச்சுன்னா
அது மிகப்பெரிய சூப்பரான ஒரு இண்டஸ்ட்ரி, ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. ஏன்னா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. டைரக்ஷன், ஆக்டிங், சினிமாட்டோகிராஃபி, மியூசிக் டைரக்ஷன், எடிட்டிங், சவுண்ட் இன்ஜினியரிங் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு, சம்பாதிக்கிறதுக்கு, புகழடைகிறதுக்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அதனால உங்களுக்கு ஒரு ஆப்ஷனா உங்க கண்ணு முன்னாடி சினி இண்டஸ்ட்ரி இருக்கு. ஒருவேளை நீங்க படிச்ச படிப்பு ஒத்து வரல அப்படின்னா நீங்க ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வரலாம். வெல்கம். உங்க இளைஞர்களுக்காக ஃபிலிம் இண்டஸ்ட்ரி எப்பவுமே ரெடியா இருக்கு. அதை மைண்ட்ல வச்சுங்க. இந்த இருமுனை படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் எல்லாரையும் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. இருமுனை திரைப்படம் ஒரு செந்திலனுடைய நண்பர் அவர் சொன்னார், இந்த மாதிரி ஒரு ரிலீஸ் ஃபங்க்ஷன், ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் இருக்கு, உங்களை எல்லாம் கூப்பிடணும் அப்படின்னாரு. எனக்கு ஆக்சுவலாக கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. ஒரு ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட அளவுக்கு இன்னும் திரையுலகத்தில் பிரபலமாகலையே. இல்லை நம்மளை மாதிரி ஒரு படம் இரு படம் இயக்கிய இல்லை தயாரித்த திரைப்பட ஆளுமைகளை வந்து அழைத்து அவர் வந்து ஃபங்க்ஷன் நடத்தணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு அப்படின்னாரு. அப்புறம் சாரும் கூப்பிட்டாரு, ஃபோனில் கூப்பிட்டாரு. அதுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு படம் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை வெளியீடு ஃபங்க்ஷன் நடத்தும்போது பிரபலங்களை நோக்கி தான் ஓடுவாங்க. நானே அப்படி தான் பண்ணுவேன். பட் இது அப்படி இல்லாமல் நாளைக்கு காமராஜ் சார் சொன்ன மாதிரி நாளைக்கு பிரபலமாக போகிற ஆளுங்களை வைத்து ஒரு நம்பிக்கை ஊட்டும் விதமாக இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறார். இருமுனை திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். உங்களின் மேலான ஆதரவோடு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம். இருக்கிற அனைத்து டெக்னீஷியனுக்கும் அடுத்த படம் இல்லை, தொடர்ந்து படம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ கடவுளோட ஆசீர்வாதம் எனக்கு. இந்த விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. இருமுனை கண்டிப்பாக தியேட்டரில் போய் படத்தை பாருங்க. ஓட்டிங்கில் கண்டிப்பாக வரும், பட் ஒரு 10 days 15 days ஆகும். அதுக்கு முன்னாடி தியேட்டரில் போய் பார்த்துருங்க இந்த படத்தை. ஸோ அனைவரும் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணணும். நண்பர்களுக்கு துணையுடன் இருந்து நாளை இயக்குனர் அனைவரும் இங்கே இருக்கிறோம். நாளைக்கு வெற்றி பெற அனைவரும் கண்டிப்பாக உங்கள் உதவியோடு வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதான் நண்பர்கள் எல்லாம் சொன்ன மாதிரி வழக்கமான திரைவிழாக்கள் எல்லாம் ஒரு வியாபாரம் சார்ந்த விழாவாக மட்டுமே இருக்கும். பொதுவாக இந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் அதில் வேலை செஞ்சவங்க இருக்காங்க, அந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் வந்து அதை வாங்கிக்க போறவங்களாவோ இல்லை விமர்சிக்கிறவர்களாகவோ வியாபாரம் சார்ந்த ஒரு கூட்டமாக தான் இருக்கும். இது ஒரு குடும்ப விழா மாதிரி இருக்கிறது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை விட பெரிய சந்தோஷம் என்ன அப்படின்னா, இன்றைய பாரதமும் நாளைய பாரதமும் ஒரே இடத்தில் இருப்பது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றேன். இந்த குடும்ப விழா மாதிரி இருக்குங்கிறத சொல்லும்பொழுது, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், அந்த 24 மணி நேரங்கள் கடக்கும்பொழுது தான் நம் வாழ்க்கை சுழல்கிறது. அதே மாதிரி தான் எங்கள் திரைத்துறையில் 24 டிஃப்ரெண்ட் கிராஃப்ட்ஸ் இருக்கும். 24 பல்வேறு துறைகளை சார்ந்தவர்கள். இவங்க 24 பேரும் சேர்ந்து ஒரு செயல்பாட்டை செய்யும் பொழுதுதான் அது ஒரு முழுமையான திரைப்படமாக வெளிவருகிறது. ஸோ நாங்கள் எங்களை பற்றி எப்பவுமே சொல்லிக்கும் போது திரை சொந்தங்களே திரை குடும்பம்னு சொல்லுவோம். சினிமா மக்கள் எல்லாரும் நீங்களுமே கேள்விப்பட்டிருப்பீங்க. நார்மலாக சொல்லும்போது சினிமா குடும்பம், சினிமாக்காரன், நாங்கள் எல்லாரும் ஒரு குடும்பம் தான். ஒரு குடும்பமாகத்தான் செயல்பட்டு ஒரு திரைப்படத்தை இயக்குகிறோம். கடுமையான உழைப்பு, பெரிய எதிர்பார்ப்பு, பெரிய கனவுகளோடு தான் ஒவ்வொரு திரைப்படமும் எடுக்கப்படுகிறது. இருமுனை திரைப்படமும் அப்படித்தான் எடுக்கப்பட்டிருக்கும். இருமுனைங்கிற பேரை பார்த்தது எனக்கு ஒரு விஷயம்தான் தெரிஞ்சது. கடல்ல போகும்போது மெரினார்ஸ் காம்பஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது சரியான திசையை கண்டு அறிவதற்காக வடக்கு தெற்கு எது அப்படிங்கிற 2 முனைகளை காட்டும் அந்த ஒரு முள், அதை நம்பித்தான் அந்த கடல் பயணமே இருக்கும். சரியான திசையை நோக்கி பயணித்து இலக்கை அடைவார்கள். இந்த திரைப்படமும் திரைத்துறையில் வெளிவந்து பெரும் சாதனைகளை, சரியான திசையை நோக்கி பயணித்து பெரும் சாதனைகளை அடைந்து எல்லோருக்கும் ஒரு சரியான அங்கீகாரத்தை கொடுக்க வேண்டும் என்று திரைப்படத்தில் பணியாற்றிய அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி, வந்திருந்து எங்களை ஊக்குவித்ததற்காக உங்களுக்கு நன்றிகளையும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சினிமா குடும்பம், இங்கே இருக்க குடும்பங்கள் வந்து சினிமாவை ஆதரிக்கிற குடும்பம். நான் வந்து அகதின்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனால் இந்த இருமுனை அப்படிங்கிற ஒரு படம் இந்த மேடை இன்னைக்கு ஏறி இருக்கு அப்படின்னா இதுக்கு பின்னாடி இருக்க உழைப்பு அப்படிங்கிறது வந்து மிக பெருசு.
அதை சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விதமாக தான் இன்னைக்கு எல்லாரும் வந்து கூடியிருக்கோம். இங்கே இருக்க கதாநாயகர், இயக்குனர், ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்குமே வந்து என்னுடைய வாழ்த்துக்களை முதல்ல சொல்லியிருக்கேன். இப்போ இது சினிமா. இந்த சினிமாவை நீங்க ஏன் பார்க்கணும் அப்படின்னா, சார் ஒரு இன்னைக்கு அன்பு சகோதரர் பிஆர்ஓ விஜய் கார்த்திக் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். பிஆர்ஓ வர டைம் பார்த்தியா? படம்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வருவார். இந்த சினிமாவை நீங்க ஏன் பார்க்கணும் அப்படின்னா, இப்போ குழந்தைங்கள்லாம் இருக்காங்க. இப்போ இந்த நிகழ்வு அப்படிங்கிறது வந்து ஒரு காலேஜில் நடக்குது. உங்க முன்னாடி இது நடக்கும்போது எங்களுக்கு ஒரு பொறுப்பு கூடுது. ஏன்னா அடுத்த தலைமுறைக்கு நம்ம ஒரு படைப்பை சொல்ல போறோம் அப்படின்னும் போது அதுல கூடுதலா ஒரு பொறுப்பு. இந்த மாதிரியான இடங்கள்ல ஒரு நிகழ்வு நடக்கும்போது நமக்கு வர்றது ஒரு நேச்சுரல் தான். நம்ம கிரி சார் வந்து இப்படி ஒரு நிகழ்வு வந்து காலேஜ் அப்படின்னு சொல்லும் போது, ஓகே சினிமா ஒரு ஒரு ஃபங்க்ஷன் வந்து காலேஜில் நடக்குதுன்னா அது எப்படி அலோவ் பண்ணாங்கன்னு ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியல. ஆனாலும் இங்க இருக்க அடுத்த தலைமுறை இயக்குநர்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புறது என்னன்னா, நம்ம எல்லாருக்குமே ஒரு பொறுப்பு இருக்கு, ஒரு கடமை இருக்கு. அடுத்த தலைமுறைக்கு நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னும் போது, இப்போ சினிமாவும் அரசியலும் வேற இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ அரசியல்ல ஒரு தலைவர் உருவாகிறாரு, அவர் என்ன மாதிரியான விஷயங்களை நமக்கு வந்து சொல்ல போறாரு, என்ன மாதிரியான விஷயங்களை நமக்கு முன்னெடுக்க போறாருன்னு நமக்கு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அதே மாதிரி ஒரு படைப்பாளிக்கும் அந்த கேள்வியோட தான் ஒரு படைப்பு அணுகணுன்றது தான் என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து. இதுல எத்தனை பேர் உடன்படுறாங்க எனக்கு தெரியல. இந்த படக்குழுவுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். நாளைய தலைமுறை வந்து சினிமா பக்கம் வரணுமா வரக்கூடாதான்னு அவங்களோட அப்பா மக்கள் தான் முடிவு பண்ணணும். உங்களுக்கு ஒருவேளை படிப்பு சரியா வரல என்ற பட்சத்தில் சினிமாவுக்கு வாங்க. ஆனா முதன்மை அப்படிங்கிறது படிப்பு தான். அந்த படிப்புல முதல்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதை தாண்டி உங்களுடைய கனவுகளை நோக்கி நீங்க போங்க, அதுதான் முக்கியம். கனவுகளை தோற்றுதான் சரித்திரமே இல்லை. இன்னைக்கு நம்ம அரசியலையும் அதை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அரசியல் நடக்கிற அந்த மாற்றம் சினிமாலையும் இங்க இருக்க பல பேரோட தலைமுறையை ஒரு தலைவிதியை மாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீமுக்கு ஒரு வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு, உங்களுக்கும் அடுத்த தலைமுறைக்கும் நல்ல வாழ்க்கை அமையணும்னு ஒரு வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு என்னுடைய இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என் நண்பர் கிரிக்கு இருக்கு. என்னன்னா சினிமாவை நான் பார்த்து நான் ஒரு 15 வருஷமா தேவையில்லாம தான் சினிமாவுக்கு வந்துட்டேன். நல்ல தொழிலை பார்த்துருக்கலாம், 10 ரூபா சம்பாதிச்சிருக்கலாம். ஆனால் ஒரு ஆர்வம் இல்லை. நம்ம சின்ன வயசுலேருந்து எம்ஜிஆர் ஐயா காலத்திலேருந்து, சிவாஜி காலத்திலேருந்து, அதுக்கப்புறம் ரஜினி, கமல், இதை தொடர்ந்து இன்னைக்கு இருக்கிற இந்த டியூட்னு ஒரு படம் வந்திருக்காரு பாருங்க, அவரு வரையும். ஸோ இவங்களெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஆர்வம், சரி நம்மளும் சினிமாவில் நடிக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு யார் வாய்ப்பு கொடுப்பா? அப்போ நம்ம அதை தேடி போகிறோம், வாய்ப்பை தேடி போகிறோம், கிடைக்கல. அடுத்தது என்ன பண்ணோம், சரி நம்ம படிப்பினை தேவைன்ட்டு நம்ம படிக்கிறோம், டைரக்ஷன் படிக்கிறோம், ஆக்டிங் கோர்ஸ் படிக்கிறோம். இதை படித்து முடிச்சியும் நம்மளுக்கு யாராவது வாய்ப்பு கொடுப்பானா? கிடைக்கல. அப்போ என்ன பண்ணுறோம், நம்மளே முதலீடு செய்கிறோம். முதலீடு செஞ்சு படம் எடுக்கிறோம். நம்ம சின்ன படமாக எடுக்கும்போது மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. என்னன்னா அந்த காலத்தில் சின்ன படம் எடுத்தாலும் மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. இன்னைக்கு மொபைலு, என்னைக்கு இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் வந்ததோ சினிமா போயிருச்சு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சின்ன படங்களில் யாரும் லைக் பண்றது இல்லை. கொஞ்சம் ஹிட் ஆச்சுன்னா தியேட்டருக்கு போகலாம், அந்த மைண்ட் செட்டு தான் ஆடியன்ஸுக்கு எல்லாருக்குமே இருக்கு. என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, இப்போ சினிமான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடியோ லான்ச் பண்ணுறோன்னா இந்த கோடம்பாக்கம், வலசரவாக்கம், சாலிகிராமம், இந்த போரூர், இந்த ஒரு சர்க்கிளில் தான் சினிமா இருந்தது. அதை தாண்டி சினிமாவை வெளி உலகத்துக்கு கொண்டு வரணும்னு கொஞ்சம் அந்த சர்க்கிளை தாண்டி கொண்டு வந்த கெட்ஸு முதல் நண்பர் கிரிக்கு நான் வாழ்க்கை சொல்லியிருக்கிறேன். அந்த கெட்ஸு வேணும். அப்போதான் சினிமா சின்ன ஆளுங்க மத்தியிலும் போய் சேரும். ஏன்னா அதுல நிறைய கருத்துக்கள் இருக்கு. நான்லாம் ஒரு சரீரன்னு ஒரு படம் எடுத்தா ஒரு கருத்து சொல்றோம், அதை ஆடியன்ஸ் போய் தியேட்டர்ல பார்த்தா தான் நாங்கெல்லாம் ஜெயிக்க முடியும். அது மாதிரி என் பிரதர் கிரி நிறைய
இந்த சினிமாவில் நிறைய ஸ்ட்ரகிள். ஒரு 2வது படமோ 3வது படமோ எனக்கு வந்து ஒரு விஷயத்தை மட்டும் சின்னதாக ஷேர் பண்ணாரு. கடைசி படம் முடிச்சிட்டாரு, ஃபைனல் ஸ்டேஜ் அவருடைய ஸ்கார்பியோ காரை அந்த ஸ்டேஜில் 5 லட்சம் ரூபாய்க்கு ஸ்பாட்ல பணம் வாங்குறாரு வித்து. அதெல்லாம் சொல்லும் போது எவ்வளோ கஷ்டம் இருக்கு. ஸோ எங்களை மாதிரி ஆளுங்களை நீங்க வந்து ஏத்துக்கிட்டு சின்ன படங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து தியேட்டர்ல போய் பார்க்கணும். பார்த்தாதான் நாங்க டெவலப் ஆகும், இந்த சினிமா வளரும். கோடிக்கணக்கில் போட்டு பணம் எடுக்கிறாங்க, பணம் போடுறாங்க, எடுக்கிறாங்க. ஆனா நாங்களும் உங்களை மாதிரி ஆசைப்பட்டு தான் வரோம். நிறைய டைரக்டர் சொன்னாங்க, படிங்க, படிச்சு அதுக்கப்புறம் வந்து சினிமாக்குள்ள வாங்க, விருப்பப்பட்டா அதை தேர்ந்தெடுத்து வாங்கன்னு. அப்படி இல்லை, ஒவ்வொரு மனிதனுக்கும் நவரசங்கள், ஒவ்வொரு குழந்தையில இருந்து வயசானவர் வரையும் நவரசம் நம்ம உடம்புல இருக்கு. கலை 9 கலை, அதான் ஃபேஸ் ரியாக்ஷன்ல இருந்து 9 நவரசங்கள் நம்ம உடம்புல இருக்கு. எல்லாருமே ஆக்டர் தான், எல்லாருமே ஆக்டர். ஒரு சின்ன பையன் மொபைல் கொடுத்தனா அவன் என்ன பண்ணுவான், மொபைல் ஷூட் பண்ணுவான். இந்த ஆடியோ பண்ற ஃபங்க்ஷனு மொபைலை ஷூட் பண்றான், அப்பா அவர் கேமராமேன். புரியுதுங்களா? அது மாதிரி ஒருத்தர் என்ன பண்ணுவாடே இங்க பாருங்க, அது ஒரு டைரக்ஷன். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்குள்ள எல்லா கலைகள் வந்து கடவுள் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பயன்படுத்துற இடம் தான் இருக்கு, பயன்படுத்துற முறை தான் இருக்கு. அதையால இருமுனை என்பது பார்த்தீங்கன்னா, ஒரு முனை ஹீரோ, ஒரு முனை ஹீரோயின். இந்த படம் டைட்டில் எப்படி சார் வச்சாருன்னு தெரியல, இருமுனை நல்ல டைட்டில். ஸோ இந்த 2 முனையும் சேர்ந்தாதான், ஒரு கல்யாணம் பண்ணா கூட இருமுனை தாலி வந்து 2 முனையும் ஒன்னா சேர்த்து கட்டினாதான் அது மங்களகரமான ஒரு நிகழ்வு. அதே மாதிரி அந்த மங்களகரமான நிகழ்வு மங்களம் கல்லூரியில வச்சதுனால மீண்டும் என் நண்பருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த இருமுனை வந்து வெற்றியடைய வாழ்த்து. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இருமுனை ஆக்சுவலாக வந்து கிரி அண்ணனை எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி திரும்பி பாருன்னு ஒரு படம் எடுத்திருந்தாரு, அப்போ தெரியும். அப்போவே என்னை இன்வைட் பண்ணியிருந்தாரு, வாங்க பிரதர் நம்ம மூவி இருக்கு. ஆனால் அண்ணன் அதுக்கப்புறம் மறந்துட்டாரு போல. ஆனால் இந்த ஷார்ட் டேர்ம்ல 2வது படத்துக்கு இசை வெளியீட்டு விழாவுக்கு என்னை கூப்பிடும் போது நானே ஷாக் ஆகிட்டேன். என்னென்ன அது சடனாக ஒரு மூவி முடிச்சு இப்போ தான் சொன்னீங்க. அது போன வருஷத்துக்கு ஒரு 23 தான் நான் பார்த்தோன்னு நினைக்கிறேன். அப்படின்னா 24 ஒரு வருஷத்தில் ஒரு மூவி எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக வந்து மூவி வந்து அவ்வளோ ஒரு படைப்புங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. பில்டிங்னா கண்ணை பார்த்தோன்னு இந்த பில்டிங்க்கு இவ்வளோ பணம் வரும், இவ்வளோ செலவு வரும், கட்டிடுங்க அப்படின்றலாம். இது வந்து வானத்தை பார்த்து சொல்கிற விஷயம், வானத்தை பார்த்து செயல் செய்கிறது. அதை படைப்பை கொண்டு வந்து அது வெளில கொண்டு வருது, அது அவ்வளோ ஈஸி கிடையாது. அது அண்ணன் 2வது படமாக எடுத்து இன்னைக்கு இருமுனையாக கொண்டு வந்திருக்காரு. இதுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறேன்னு. அது இல்லாமல் இந்த படத்தோட ஹீரோயின் அவங்க எனக்கு ஆல்ரெடி தெரியும். நாங்கள் 2 பேரும் எங்கே மீட் பண்ணியிருக்கோம், இந்த ஷோஸ் எங்கே எஸ் நாங்கள் ஒரு ஷோஸில் 2 பேரும் மீட் பண்ணியிருந்தோம். அன்னைக்கு அதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ணி 2 வருஷம் ஆகுது. ஸோ இது எனக்கு வந்து இவங்களை பார்த்தது ஒரு சந்தோஷமான விஷயம். இன்னும் சின்னத்திரையில் பார்த்துருப்பீங்க, சீரியலில் பார்த்துருக்க வாய்ப்பு உண்டு. ஸோ படத்துல வரணும்னு நினைச்சு என்ன சீரியல் பண்றீங்க சொல்லுங்க. இப்போ கௌரி கலைஞர் டிவியில பார்த்துருக்கீங்களா யாராவது? அதே மாதிரி சந்தியா ராகம் ஜீ தமிழ். ஸோ அண்ணாலையும் பார்த்துருப்பீங்க ஜீ தமிழ்ல. ஸோ மோஸ்ட்லி அதில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன இந்த இசை விழாவை என்னை கூப்பிட்டதுக்கு எனக்கே வருது. ஏன்னா ஒரு கலைஞனா இங்கே இருக்க பெரிய பெரிய டேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க. சொன்னாங்க 2 படம் 1 படம் எடுத்து அவங்கள வந்து நாங்கள் இன்வைட் பண்ணியிருக்கோன்னு. ஒரு படம் எடுக்கிறதுக்கு படுற பாடு இருக்கு, அது அவங்கள கேட்க முடியாது. அது என்ன செய்யறதுன்னு எப்படி சொல்றதுன்னா, இமயமலையை வளர்ச்சி வைக்கணும், அதுதான் படம். நம்ம பார்க்கும்போது ஜஸ்ட் ஒரு படம் எடுக்கிறாங்க, ஜஸ்ட் ஒரு 2 மணி நேரத்துக்கு நம்ம பார்த்துட்டு அது ஓகே இந்த படம் நல்லா இருக்கா சிம்பிளா நம்ம வந்து ரிவ்யூ கொடுத்துருவோம். ஆனா அவங்க படைப்பு எடுக்கிற விதம் இருக்கு, அது அந்த வேர்டுக்காக தான் அவங்க காத்திருப்பாங்க. அந்த ஒரு வேர்டு தான், இந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா, நம்ம சொல்றது அந்த 2 வேர்டு தான். பட் ஆனா அது நல்லா இல்லைன்னா அவங்களோட வருத்தம் என்னன்னா, இவ்வளவு நாள் உழைச்ச உழைப்புக்கு வழி என்னன்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது மாரி ஒரு சக கலைஞனா எனக்கும் தெரியும். இந்த படம் மேலும் மேலும் வரணும். நிறைய மியூசிக் டைரக்டர்லாம் பார்த்தோன்னே ரொம்ப சின்ன பையனா வந்தார் மேலே ஏறும் போது, நானே ஆச்சரியப்பட்டேன். ஸோ வாழ்த்துக்கள். உங்களுக்கு தான் இந்த விழா உங்களோட டே. ஸோ
இந்த படம் மேலும் வெற்றி பெற என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்ததாக என் அன்பு சகோதரர் ரவி அவர்களை பேச அழைக்கிறேன். மாலை வணக்கம். அது அண்ணனுடைய அறிமுகம் வந்து எனக்கு ஒரு 10 வருஷமாக எனக்கு அறிமுகம் அடைஞ்சவர். அண்ணனோட வந்து திரும்பி பார்ப்போம் முதல் படமும் சரி, இந்த இருமுனை என்ற 2வது படமும் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களையும், கண்டிப்பாக இந்த படத்தை வந்து தேட்டரில் கண்டிப்பாக பார்க்கணுன்னு தான் என்னுடைய கோரிக்கையும். அதாவது இப்போ சில பேர் சொன்னாங்க அரசியல்ன்றது 2 ஒன்று தான், திரைப்படமும் அரசியலும் 2 ஒன்று தான் சொல்லிட்டு அண்ணன் ஃபர்ஸ்ட் படியே அரசியல் தான் வச்சாங்க. படி அரசியல் தான் வச்சாங்க. அதன் அடிப்படையில் தான் எனக்கு அண்ணன் அறிமுகம். எனக்கு அரசியல் தான் எனக்கு முதல்ல அறிமுகம். 2வது படி வந்து இந்த திரைப்படம் மூலமா சினி ஃபீல்டு வந்திருக்காங்க. அனைத்து இந்த திரைப்படத்துக்காக உழைத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், இந்த விழாவிற்கு வந்திருக்க அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்து வாழ்த்துக்கு நன்றி. வணக்கம். தேங்க்யூ ரவி சார். அடுத்தபடியாக என் அன்பு சகோதரர் TN பாபு அவர்களை பேச வைக்கிறேன். நசீர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். மங்களம் கல்லூரி தாளாளர் அவர்களுக்கும் நன்றி. இங்கே கூடியிருக்கும் மாணவர்களுக்கும் சார்ந்தவர்களுக்கும் நண்பர்களுக்கும் மேடையில் இருக்கும் அனைத்து பெருமகளுக்கும் நன்றி. திரு கிரிசார் அவர்கள் அவருடைய எனக்கு தெரிஞ்சு 3வது படம் இது. ஃபர்ஸ்ட் சாராயன் படம், செகண்ட் வந்து திரும்பி பார் படம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்களமான படம். அது நீங்கள்லாம் வந்து அதை வந்து நீங்கள் இப்போது இதிலெல்லாம் பார்க்கலாம், OTTயும் பார்க்கலாம், யூடியூப்லையும் பார்க்கலாம். அந்த படத்தை பாருங்கள். அந்த படத்தை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும், இவர் வந்து ஒரு திறமையான கலைஞர், திறமையான இயக்குனர், திறமையான ஆக்டிங் எல்லாமே செய்யக்கூடியவர் வந்து நீங்கள் ஒரு செகண்டில் புரிஞ்சுக்குவீங்க. ஆனால் படம் வந்து ஒரு வித்தியாசமான கதைக்களமாக இருந்தது. அதே மாதிரி இந்த இருமுனை படமும் கதைக்களமும் ரொம்ப வித்தியாசமான கதைக்களமாக இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு உழைப்பு அந்த மாதிரி இருக்குது. அதனால் நீங்கள் எல்லாமே சரி இந்த இருமுனை படத்தை தியேட்டரில் சென்று பார்த்து நீங்கள் ஆதரவு கொடுக்கணும். இந்த இருமுனை கேசட்டு வெளியீட்டு விழாவினை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தயவுசெய்து படத்தை தியேட்டரில் பாருங்கள். நன்றி, வணக்கம். அடுத்ததாக என் மரியாதைக்குரிய அண்ணன் இருமுனை ஆடியோ வெளியீட்டு விழாவுக்கு சிறப்பு விருந்தினர்களாக இங்கே வருகை கொண்டிருக்கக்கூடிய திரைப்பட சொந்தங்களே, நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாணவ செல்வங்களே, ஆசிரியர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர், இயக்குனர், நடிகர் சகோதரர் கிரி அவர்களை பற்றி இங்கே நான் கட்டாயம் குறிப்பிடணும். அதாவது ஏதாவது ஒரு பிரிவை தேர்ந்தெடுத்து அதில் வெற்றி பெறுறது ரொம்ப கஷ்டம். ஒன்று இயக்குனராக இருக்கணும், இல்லை வந்து தயாரிப்பாளராக இருக்கணும், இல்லை நடிகராக இருக்கணும். அதான் ஒரு பகுதியை ஒரு பிரிவை தேர்ந்தெடுத்து அத்துறைகள் சாதிக்கிறது அப்படிங்கிறது பெரிய விஷயம். ஆனால் ஒரே நேரத்தில் எப்படி தயாரிப்பாளராகவும் இருக்கிறாரு, நடிகராகவும் இருக்கிறாரு, இயக்குனராகவும் இருக்கிறாரு. தனித்தனியாக ஒர்க் பண்ணணும், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் அந்த ஒரு நம்ம தேர்ந்தெடுத்துக்கிட்ட அந்த ஒரு இதில் நம்மளால வெற்றி பெற முடியும். ஆனால் ஒரே நேரத்தில் வந்து அந்த 3 பொறுப்புகளையும் ஏற்றுக்கொண்டு அந்த திறம்பட அவர் செயல்பட்டு இருக்கிறார்.
எந்த ஒரு நிகழ்வுமே நாம தேர்ந்தெடுக்கிற எந்த ஒரு துறையுமே வந்து விபத்தா அமையதில்லை. ஒரு 10% தான் லைஃபோட ஃபியூச்சர். ஏன் இது வந்து ஆக்சிடென்டா இருக்கும், நான் இது இப்படி ஆகலாம்னு எதிர்பார்த்தேன், இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு, அது 10% தான். ஆனா 90% என்பது முழுக்க முழுக்க சிறு வயதிலிருந்து அந்த துறையை லவ் பண்ணணும், காதலிக்கணும். நான் இதுவாக தான் ஆக போறேன், நான் இப்படி ஆயிட்டு இந்த சமூகத்துக்கு வந்து இந்த மெசேஜ் செய்ய போறேன் அல்லது இந்த சர்வீஸ் பண்ண போறேன் அப்படின்னு சிறு வயது முதலே நாம் தேர்ந்தெடுக்கிற அந்த இலக்கும் அந்த திசையும் அந்த திசையில நாம் கண்டிருக்கிற அந்த கனவையும் அடையணும்னா அதை முதல்ல லவ் பண்ணணும். லவ் பண்ண மட்டும் தான் சக்சஸ் பண்ண முடியும். எல்லா துறையிலுமே அப்படிப்பட்டவர்கள் தான், அது காவல்துறையா இருக்கட்டும், துறைத்துறையா இருக்கட்டும், அரசியலா இருக்கட்டும், இப்படி முழுக்க முழுக்க அதை நேசித்தவர்கள் தான் வெற்றி அடைந்திருக்கிறார்கள். சகோதரர் கிரி கூட அப்படிதான். அவர் முழுக்க முழுக்க இந்த திரைப்பட கலையை துறையை முழுமையாக நேசித்ததினால் காதலித்ததினால் தொடர்ந்து இந்த வெற்றிகளை அவர் குவித்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கிரி அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா மலைன்னு அர்த்தம். கிரினா மலைன்னு அர்த்தம். கிரிவலத்தை சுத்தணும்னா மனசு நிம்மதி ஆயிடும், அது திருவண்ணாமலையில். அதே போல அருமை நம்ம கிரி எடுத்த திரைப்படத்தை நீங்கள் நிச்சயம் உங்கள் மனதிற்கு ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் அமைதியையும் கொடுக்கக்கூடிய ஒரு திரைப்படமாக அந்த இருமுனை திரைப்படம் அமையும் என்பது எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. திரைப்படத்தினுடைய ஒரு முனை மேல இருக்கிறாங்க டெக்னீஷியன்ஸ், ஒரு முனையை உருவாக்கியவர்கள், உழைத்தவர்கள். அதை வெற்றி படமாக அவர்களுக்கு வெற்றி கடியாக திருப்பி கொடுக்க வேண்டிய இன்னொரு முனை தான் நீங்க எழுந்து இருக்கிறீங்க. ஆக இந்த இரு முனையையும் ஒன்று சேர்ந்தால்தான் ஒரு மாபெரும் வெற்றி என்பது இங்கே உருவாகுமாகவே இரு முனையையும் ஒன்று சேர்ந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை நீங்கள் அளித்திட வேண்டும். அவருடைய முதல் படம் வந்து திரும்பிப்பார். அதுல கூட அவருடைய டைட்டில் பாத்தீங்கன்னா ரொம்ப கவனமா ஒரு கருத்தியலா ஒரு மெசேஜ் கொடுத்திருப்பார். திரும்பிப்பார். வாழ்க்கையில் ஒரு பயணத்தை ஆரம்பிச்சுட்டு நம்ம அந்த இலக்கை நோக்கி போயிட்டு இருக்கும்போது அப்ப இலக்கை மட்டுமே நோக்கி போயிட்டு ஓடிக்கிட்டே இருப்போம். கொஞ்சம் அப்பப்ப திரும்பி பார்க்கறோம், நமக்கு பின்னால் என்ன நடக்கிறது, நம்முடைய அந்த இலக்கினுடைய பயணத்தை யார் எப்படி விமர்சனம் பண்றாங்க அல்லது யார் வாழ்த்துறாங்க, நம்மோடு பயணிக்கிறவர்கள் எப்படி இருக்காங்க, இதெல்லாம் அப்பப்ப நம்ம செக் பண்ணிக்கணும். ஒரு துறையில் நாம் பயணிக்கும் போது நாம் மட்டுமே அதை நோக்கி செல்லாமல் நம்முடன் இருப்பவர்களையும் அந்த இலக்கை நோக்கி அழைத்து செல்ல வேண்டும். அந்த களத்திலே அந்த இலக்கை அடைவதற்கு நம்மோடு இருந்து உழைத்தவர்களையும் விட்டு விடாமல் ஈடுபட்டு விடாமல் கரம் பிடித்து அவர்களை அழைத்து செல்ல வேண்டும். நம்முடைய வெற்றிக்கு நாம் மட்டுமே காரணம் அல்ல, இங்க இருக்கக்கூடிய அத்தனை திரை வல்லுநர்களும் டெக்னீஷியன்களையும் காரணம். ஆகவே இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை தழுவ வேண்டும். அது உங்கள் கையில் இருக்குது. அடுத்தடுத்து நீங்கள் திரைப்படங்கள் எல்லாம் ஒவ்வொரு படத்திலும் ஒரு மெசேஜ் சொல்லியிருப்பாரு. திரைப்படம் என்பது ஒரு பொழுதுபோக்கு மட்டுமில்லை, ஒவ்வொரு திரைப்படத்திலையும் அவர் ஒரு தகவல் இந்த சமூகத்திற்கு தேவையான மெசேஜ் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி பெரிய நடிகர்கள் நடித்த திரைப்படத்துல மட்டும்தான் வந்து நமக்கு மெசேஜ் இருக்கு, பொழுதுபோக்கு இருக்கு அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. அதாவது இயக்குநர்கள் புதிய புதிய சிந்தனை கொண்டவர்கள் இந்த சமூகத்தினுடைய கட்டமைப்புக்காக, இந்த சமூகத்தினுடைய வளர்ச்சிக்காக, இந்த சமூகத்தினுடைய நலனுக்காக புதிய புதிய சிந்தனை கொண்ட இயக்குநர்கள் திரைத்துறையில வந்துகிட்டே இருக்கிறாங்க. அப்படி வந்துகிட்டு இருக்கிற இயக்குநர்கள் எல்லாமே ஒரு பெரிய நடிகரை ஒரு பெரிய அளவில் ஒரு பொருளாதாரத்தை வைத்து ஒரு திரைப்படத்தை எடுத்து வெளியிடணும் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு முடிகிற காரியம்னு தெரியல. ஆனா இயக்குநர்களுடைய சிந்தனை என்று பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சிறிய திரைப்படங்கள், சின்ன சின்ன படங்களை நீங்க போய் பாருங்க, அதுல வாழ்வியலுக்கு தேவையான நிறைய மெசேஜ் கிடைக்கும். ஆகவே சிறிய படங்களையும் நீங்கள் அதை ஆதரித்து திரையில் சென்று நீங்கள் காண வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு கிரி அவர்களுடைய இருமுனை படம் மாபெரும் வெற்றி அடைய இறைவனை வேண்டிக் கொண்டு நீங்கள் மென்மேலும் வெற்றிகளை குவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தை பத்தி பெருசா எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. எனக்கு பாட்டு மட்டும்தான் எழுதியிருக்கேன். அது ஒரு லவ் சாங் தான், பட் நல்லா இருக்கு. இன்னொரு சாங் அவரே எழுதியிருக்காரு. ஸோ படத்துக்கு எல்லாரும் உங்களோட ஆதரவை தரணும்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். சின்ன படங்க அந்த அளவுக்கு பெருசா ஓடுறதில்லை. சின்ன படங்களையும் எல்லாரையும் ஆதரிக்கணும்ட்டு கேட்டுக்கிறேன். இங்க இருக்கிற எல்லா டைரக்டர்ஸ்க்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. ஏன்னா ஒரு படம் எடுத்தாலும் அது பெரிய விஷயம். இங்க இருக்கிற நிறைய பேருக்கு
யாரையும் தெரியாது, ஆனால் கூடிய சீக்கிரம் எல்லாரையும் தெரியணும்ன்ட்டு ப்ரே பண்ணிக்கிறேன். இந்த வாய்ப்பை அளித்ததுக்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ. ஃபஸ்ட்டு ஃபீச்சர் ஃபிலிம் சாங், அந்த ஃபஸ்ட்டு டெபியூ வந்து சாரோட ஃபிலிமில் பண்ணுறேங்கிறது என்னோட ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். அண்ட் நான் இதுக்கு முன்னாடி நிறைய டெலிஃபிலிம்ஸில் பாடியிருக்கேன், நிறைய ப்ரைவேட் ஆல்பம்ஸ் பண்ணியிருக்கேன். பட் ஆஸ் அ ஃபீச்சர் ஃபிலிமாக இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு மூவி. ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த சாங் ஆக்சுவலாக 2 பாட்டு இந்த படத்தில் பாடியிருக்கேன். ஒரு லவ் சாங் அண்ட் ஒரு அப்பா பொண்ணோட ஒரு பேஸ் பண்ண ஒரு சாங். ஸோ அந்த சாங் தான் சார் பண்ணியிருக்காரு. அண்ட் ஒன் மோர் திங், இந்த சாங் ஆக்சுவலாக வந்து எனக்கு ஃபாசில் கம்போசிங் பண்ணதுக்கு முன்னே 5 இயர்ஸ் பேக்கே வந்து இந்த சாங்கை கம்போஸ் பண்ணி வச்சுட்டாரு. ஆக்சுவலாக கோவிட் டைமில் வந்து எனக்கு கால் பண்ணார். நான் இந்த சாங் நடந்ததே ஒரு பெரிய அட்வென்ச்சர் தான். லைக் கோவிட் டைமில் எனக்கு கால் பண்ணார், இந்த மாதிரி சாங் ஒன்று பண்ணணும் ப்ரோ, நீங்கள் வந்து பாடணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். பட் கோவிட் வந்து நான் சொல்கிறது 2021 அந்த செகண்ட் வேவ் அப்போ எனக்கு கால் பண்ணார். இந்த மாதிரி ஒரு சாங் வச்சுருக்கேன், பட் அது இந்த படத்துக்குன்னு இல்லை, பட் இது நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ 4 இயர்ஸ் அப்புறமும் எனக்கு ஞாபகம் வச்சு இந்த ஒரு சான்ஸ் கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஃபாசில். இந்த அளவுக்கு ஞாபகம் வச்சு யார் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த அம்மா சாங், லைக் அப்பா பொண்ணோட சாங் ஒரு 4 லைன்ஸ் மட்டும் பாடுறேன் ஜஸ்ட் உங்களுக்காக. வா வா மகளே, உன்னை பார்த்திட நானும் நெடுநாள் இருந்தேன், உன்னை தாங்கிடவே சிந்தும் உனது சிறு புன்னகைந்த உயிரை தாங்கி உனக்காயிருப்பேன். ஆராரோ அடி நெஞ்சில் காயம், என் கண்ணீரை நீ துடைத்திடவே, தோளேறும் முன் கால்களின் மீதே என் ஜீவனே. தேங்க்யூ. என்னோட பேர் வந்து காவ்யா இசைவி. இது என்னோட 4வது பாடல். ஆனால் இந்த பாடல் தான் எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு பாட்டு மாதிரி. இந்த ஆடியோ லான்ச் எல்லாமே நடக்குது. ஸோ திஸ் இஸ் க்ளோஸ் டு மை ஹார்ட். அண்ட் ஃபாசில் அண்ணாக்கு என்னோட நன்றிகள், மியூசிக் டைரக்டர் ஃபாசில் அண்ணாக்கு. ஏன்னா காலேஜ் படிக்கும் போதுலேருந்து நான் அவருக்கு பாடிட்டுருக்கேன். எப்பவுமே ஒரு சாங் ரெடி ஆயிடுச்சு, இன்னைக்கு ஒரு பாட்டு இருக்கு, வந்து பாடிட்டு போயிடு அப்படின்னு அப்பத்துலேருந்து அவரோட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இந்த பாட்டு நான் ட்ராக் பாடுறதுக்காக தான் வந்தேன். ட்ராக் பாடுறது கேட்ட கிரி சார் வந்துட்டு ஓகே வி கோ ஃபார் இட் அப்படின்னு சொன்னார். அவங்க ஏதாவது டிவியில் பாடியிருக்காங்களா, இல்லை ரொம்ப ஃபேமஸான சிங்கரா, இந்த மாதிரி எந்த கொஸ்டினும் இல்லாமல் இந்த யங் டேலண்ட்டுக்கு அவர் சப்போர்ட் பண்ணார். ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி சார். இதில் வந்து ஒரு டூயட் சாங் நான் பாடியிருக்கேன். அதில் ஒரு 4 வரி நான் பாடுறேன். இந்த பாட்டு நாங்கள் இந்த காலேஜில் ஆடியோ லான்ச் பண்ணுறோன்னா உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸை நம்பி தான். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பாட்டு பிடிக்கும். லைக் நீங்கள் இனிமேட்டு இந்த பாட்டை போட்டு என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இந்த சாங் நல்லாயிருக்கும். அண்ட் ஒரு 4 லைன்ஸ். உன்னோ பார்க்கையில என் மனசு காணவில்லை, கண்ணுக்குள்ள நீருக்கு வேற ஒன்னும் தேவையில்லை. அடுத்ததாக தேங்க்யூ. கிரி சாரை பற்றி சொல்லணும்னா அவர் ஒரு பன்முகம் கொண்ட பிதாமகன் மாதிரி. முதல்ல அவர் ஃபர்ஸ்ட் ஒரு டாக்டர், அது யாருக்காவது தெரியுமா?
ஒரு சித்த மருத்துவர் அவர், அப்புறம் ஒரு அரசியல் பிரமுகர். திடீர்னு பார்த்தா சினிமாவில் வந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு இந்த படத்துக்கு பண்ணும்போது மாமா நாளைக்கு ஒரு சாங் ஒன்று பண்ணோம், நாளைக்கு காலைல கிளம்பி வந்துருங்க அப்படின்னாரு. என்னங்க, என்ன சாங்கு, என்ன படம், எங்க லொக்கேஷனு, ஹீரோயினா, டூயட்டா, குரூப்பா, எதுவுமே சொல்லலை. நாளைக்கு கிளம்பி வாங்கன்னு சொல்கிறேன். கிளம்பி நானும் ஒரு லொக்கேஷன் போட்டாரு, அந்த ஸ்டுடியோவில் போயிட்டேன். பார்த்தா மேடம் இருக்கிறாங்க. அந்த லொக்கேஷனில் தான் அந்த சாங் பண்ணோம். கிட்ட வந்து சொல்கிறார், நான் ஃபைட்டு ஸ்க்ரீன்ஷாட்டு எது என்ன பண்ணுறேன் மாமா, இந்த டான்ஸ் மட்டும் முடிஞ்ச அளவுக்கு அவங்க எவ்வளோ நல்லா ஆடுவாங்களோ ஆடுவாங்க, அவங்கள வேணா எவ்வளோ வேணா யூஸ் பண்ணீங்க, என்னை இடையில மட்டும் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொன்னார். ஆனால் இருந்தாலும் அந்த சாங்கு நான் பண்ணன்றதுக்காக சொல்லலை. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு வீட்டுக்குள்ள ஒரு கப்புள்ஸ், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கூட எவ்வளோ ஒரு அருமையான மெமரிஸ் எல்லாம் இருக்கும்ன்றத வந்து அந்த சாங்கில் காமிச்சிருப்போம். அதே மாதிரி இன்னைக்கு விழாவை வந்து இந்த காலேஜில் வச்சிருக்கிறது வந்து ரொம்ப சிறப்பான விஷயம். இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே முதல்ல வாழ்த்துக்கள். முதல்ல உங்களுடைய கோலை ஃபிக்ஸ் பண்ணுங்க, நீங்கள் என்னவா ஆக போறீங்கன்ட்டு. அதுக்கப்புறம் எல்லாமே வந்து ஒரு நீங்க என்ன ஆக போறீங்கன்றத வந்து நீங்க முதல்ல உங்க கோலை ஃபிக்ஸ் பண்ணுங்க. அப்புறம் இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆக்டிவிட்டி கத்துக்கிறது வந்து தவறே கிடையாது. அது இயல் இசை நாடகம்ன்றது நம்மளுடைய தமிழுடைய பண்பாடு, அது எல்லாருடைய பிளட்லயும் இருக்கும். அது எதுன்னு நீங்க தெரிஞ்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச பாடலோ நடனமோ இல்லை ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டீங்கன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய பாரம்பரியத்தை என்றும் மறந்துடக்கூடாது. இந்த படத்தை வந்து கண்டிப்பாக எல்லாருமே தேட்டரில் பார்த்து, சின்ன படத்தை எடுத்து ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறது எவ்வளோ ஒரு டஃப்பான விஷயம்னு சொல்லிட்டு நான் ஒரு கொரியோகிராஃபராகவும் தெரியும், ஒரு ப்ரொடியூசராகவும் தெரியும். அது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு 10 month ஒரு குழந்தைய ஒரு அம்மா முதல் மாதத்துலேருந்து சுமந்து அந்த டெலிவரி ஆகும்போது எப்படி அதோட பெரிய அந்த சந்தோஷம் இருக்குமோ, அந்த மாதிரி ஒரு படத்தை ஸ்டார்ட் பண்ணி முடிச்சு அந்த படத்தை தேட்டருக்கு கட்டினது அவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம். முடிஞ்ச அளவுக்கு உங்களால் சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரியுங்க. நன்றி, வணக்கம். அடுத்ததாக அன்பு அனைவருக்கும் மாலை வணக்கம். இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்த என் உடன்பிறவா சகோதரர் அன்பு தம்பி கிரி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு முன்பு திரும்பிப்பார் என்ற படத்தை எடுக்கும்போது ஆடியோ லான்ச்சிங் என்னை கூப்பிட்டாரு, திரும்பி பார்க்கறதுக்கும் கூப்பிட்டாரு. போக முடியல. அதனால கண்டிப்பா இருமுனை ஆடியோ லான்ச்சில் கண்டிப்பா கலந்துக்கணுன்றதுக்காக வந்துட்டேன். அன்னைக்கு வர முடியாததுக்கு வருத்தத்தையும் தெரிவித்துக்கிறேன். அதே போல இந்த இடத்தை கொடுத்த எனக்கு என்னுடைய பாசத்திற்குரிய அண்ணன் மங்களம் கல்வி குழுமத்தினுடைய தலைவர் விக்டரி மோகனன் அவர்களுக்கு இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல மேடையில அமர்ந்திருக்கின்ற அனைத்து திரைப்படத்தை சார்ந்த அனைத்து பிதாமகன்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் எதிரே அமர்ந்திருக்கின்ற இருபால் நல்லாசிரியர் பெருமக்களுக்கும் அன்பு மழலை செல்வங்களுக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு தம்பி கிரி அவர்கள் 2வது படம் எடுக்கிறார். இந்த படத்திலே சற்று நேரத்திற்கு முன்பு பாடி சென்ற காவியா
அந்த பாப்பா பார்த்தீங்கன்னா என்னுடைய நண்பருடைய மகள். அதை பார்த்தீங்கன்னா ஒரு 5 வயசுலேருந்து எனக்கு தெரியும். ஆனால் இந்த மாடல் தான் நான் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் ஆயிருக்கு அந்த பாப்பாவை பார்த்து. அவங்க அப்பாவை நானும் பெஸ்ட் ஃப்ரெண்டு. வேலாயுதம் அவங்க அப்பா பேர். சின்ன வயசுல என்ன பண்ணுவாருன்னா எல்லா இடத்துக்கும் கையில் பிடிச்சிங்க அந்த மாவை ஒவ்வொரு அரங்கத்துக்கும் கூட்டின்னு போவார் பாட வைக்கிறதுக்காக. அவருக்கு என்னுடைய நண்பர் வந்து பாடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கிரி வந்து இந்த மாதிரி நிறைய படைப்புகளை எடுக்க வேண்டும். 100வது படத்தில் நான் இதே போல வந்து வாழ்த்த வேண்டும் என்று இந்த நேரத்திலே வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக இந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர், என் அன்புக்குரிய நண்பர், 2 படங்களுக்கும் மிக அருமையாக எனக்கு முழு ஒத்துழைப்பு தந்த சகோதரர், நண்பன், எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டத்திலெல்லாம் காப்பாற்றினவர் மியூசிக் டைரக்டர் பாசில் அவர்களை பேச மேடைக்கு அழைக்கிறேன். இந்த விழாவின் கதாநாயகினே இவர்தான். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஃபாசில். ஸோ ஃபஸ்ட்டு சாருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த பொறுப்பை ரொம்ப நம்பி எதுலேயுமே அவர் வந்து ஃப்ரம் த ஸ்டார்டிங் டு த எண்டு வந்து எதுலேயுமே வந்து அவர் எதுவுமே கண்டுக்கலை. எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு விட்டார். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவருக்கும் நன்றி. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்திருக்க எல்லாத்துக்கும் நன்றி. அங்கே இருக்கவங்க எல்லாத்துக்குமே நன்றி. இந்த படத்தை வெற்றி படமாக ஆக்குறது உங்கள் கையில் இருக்குது. எங்களுக்கு உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க. அண்ட் என்னோட டெக்னீஷியன்ஸு, இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் என்னோட நன்றி. தேங்க்யூ.